இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் அப்படியே பரபரப்பாக கொண்டு போய் எப்படியாச்சும் ரோகிணியை சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகும்போதே நமக்கு தெரியும் ரெண்டு விஷயம். ஒன்று, ரோகிணி சிக்க போகிறதில்ல. ரெண்டாவது, மீனா கண்டிப்பாக இதுக்கும் சேர்த்துட்டு வாங்க போகிறாங்க. ஆனால் அதை விட மூணாவதாக ஒரு பாயிண்ட், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த கொஞ்சம் நாளைக்கு மெயினான கதை இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாகவே இந்த ஒரு சனிக்கிழமை வரைக்கும் ஓடிட்டு சனிக்கிழமை கடைசியில் பார்த்திங்கன்னா வேணால் ஒரு குட்டி ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சு விட்ருவாங்க. அதுதான் அப்பயும் நடந்திருக்கு. இப்போ இன்றைக்கி எபிசோடில் எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா சீதாவை பார்க்குறதுக்காக மீனா நேராக வராங்க. சீதாவை பார்க்குறோன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நிறைய விஷயங்கள்லாம் அங்கே நடந்ததெல்லாம் சொல்லி ஒன்றால் தான் நான் அத்தனை தடவை சொன்னேன், இதை போய் கேட்காதன்ட்டு. நீ கேட்டு சொன்னதுனால நான் போய் ஸ்ருதிக்கிட்ட சொல்லி, ஸ்ருதி ரவிக்கிட்ட சொல்லி, ரவி முத்துக்கிட்ட சொல்லி, முத்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லின்னு எல்லாம் பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருச்சு வீட்டில். கடைசியாக அதனால நான் தான் திட்டு வாங்கினேன். அவ்வளோ திட்டினாங்க அப்படின்னா, விடுக்கா நம்ம இது வேணும்னே வாக்கா கேட்டோம், அவங்க சொன்னாங்க இது நடந்துச்சு அதனால தானேக்கா கேட்டோம் அப்படின்னா, சரி விடு, இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்ல தான் வந்தேன் நான். இதனால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும், இதனால் எதுவும் தீர்வெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசி முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா சீதாவுக்கே ஒரு பெரிய ஷாக் இருக்குது. ஏன்னா சீதாவை கூப்பிட்டு வச்சு ஹெச்ஆர் கூப்பிட்டார் அப்படின்னு ஹெச்ஆர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்தால் அக்கௌண்ட் செக்ஷனில் வேலை இருந்தால் அந்த வேலையை பார்க்கணும். எதுக்கு பேஷண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நீ கேட்ட, பேஷண்ட்டை பற்றி கேட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த ரோகிணி கால் பண்ணி இனிமேல் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நமக்கு ஒரு கிளைண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு உனக்கு பாதி சம்பளம் கிடையாது அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பாதி சம்பளம் வேணாமா இல்லை மொத்தமாகவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடலாமா நீ பண்ணதுக்கு அப்படின்னு. இல்லை சார் பரவாயில்ல சாரி சார் அப்படின்னா, சரி ஓகே சம்பளம் மட்டும் கிடையாது, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதானே அனுப்பிவிட்டாங்க. ஸோ யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னா ரோகிணி கால் பண்ணி என்னையா போட்டு தர அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் ரோகிணி செஞ்ச தவறுகள்லாம் ஒரு நாள் சிக்கும் போது மொத்தமாக இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடி கொடுக்க போகிறாங்கிறதான் பார்க்கணும். ஆனால் அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஸோ இதுக்கு பிறகு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மீனாவை கூப்பிட்டு மீனாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பூ கட்டுற ஆர்டர் இருக்க வான்னு கூப்பிட்றாங்க. அவங்க இல்லை என் கணவர் இன்னைக்கு கொஞ்சம் வேலையாக போயிருக்காரு, அவர் வந்ததுக்கப்புறமா அவருக்கு நான் சமைச்சு போட வேண்டியது இருக்குது, நான் சமைச்சு பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் ஒழுங்காக சாப்பிடுவார் அவர் அப்படின்னு இன்னும் திடீர்னு ஏதோ புதுசாலாம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்களும் ஏதோ குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி அவன் 5 நிமிஷத்தில் முத்து கால் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஒரு சவாரி இருக்குது, அதனால் ஒரு வேலூர் வரைக்கும் போகணுங்கிறாரு. ராத்திரிலாம் எப்படி சவாரி ஓட்டுவீங்க, எங்கே போய் தங்குவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, என்ன செய்வீங்கன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒழுங்காக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. உடனே இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மீனா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு திருப்பி கால் பண்ணால் அவங்க தேவின்னு இன்னொருத்தவங்க சொல்லியாச்சு, அவங்க வராங்க, அதனால் நீ வர வேணான்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஸ்ருதி கால் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரவி கிட்டக்க வானம் இன்னைக்கு வெளில போய் சாப்பிட்லான்னு கூப்பிட, அதெல்லாம் முடியாது, நான் இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி ரொம்ப லேட் ஆகிடும், 12 மணிக்கு மேலே ஆகிடும், அதனால் நான் வரதுக்கு மிட்நைட் ஆகிடும்னா நீ வந்தால் கதவை கூட திறக்க மாட்டேன்னு அவர்கிட்ட சண்டை போட்டு இவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இப்போ கணவர்கள் இருவரும் வேலை செய்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி நம்ம ஒரு படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் ரவி வேறு பாவமாக அண்ணி கால் பண்ணி, அண்ணி நான் வந்தால் கதை திறந்துவிடுங்க அண்ணிலாம் சொல்லியாச்சு. ஸோ படம் பார்க்கலான்னு உட்காந்து பேய் படம் பார்க்க ஆரம்பிக்க, மீனா வேணாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பயம் வரும்னு சொல்லிகிட்டே இருக்க பார்த்து பேய் வரும்போது ஐயோ அப்படின்னு அவங்க கத்துன உடனே விஜயா வந்துட்டாங்க. எதுக்கு அர்த்தராத்திரில் கத்திட்டு இருக்கீங்கன்னா, படம் பார்த்துட்டு இருக்கோம், தூக்கம் வரல, பேய் படம் பார்க்குறோம் அப்படின்னா இவளே ஒரு குட்டிச்சாத்தான், இவ பேயை பார்த்து பயப்படலான்னு கேட்குறாங்க. குட்டிச்சாத்தானா அப்படின்னு ஷாக் ஆகும் பொழுது, நமக்கு என்ன குட்டிச்சாத்தானு நமக்கே ஒரு நார்மலாக தான் தெரியுது. ஏன்னா இதை விட மோசமான வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டிருக்காங்க இவங்க விஜயா. உடனே அவங்க கிளம்பி போனதுக்கு பிறகு, நீங்கள் பயப்பட மாட்டிங்களா ஆண்டி அப்படின்னா, நான் ஏன் பயப்படுறேன், ஏன்னா உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா, நான்லாம் பேய்க்கு பயப்பட மாட்டேன்னு கிளம்பிட்டாங்க. உடனே ஸ்ருதி உங்களை எப்படி குட்டிச்சாத்தான்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீணாக்கு தான் வெக்கமான சூடு சொல்லலாம் கிடையாது, அதெல்லாம் பழகிடுச்சு ஸ்ருதி அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்ல, அப்படிலாம் விட முடியாது, உங்களை இப்படி சொன்னவங்க நம்ம திருப்பி பழி வாங்குறோம் பாருங்கள் அப்படின்ட்டு இவங்க வேணும்னே அந்த திடீர்னு ஒரு நாய் கத்துற மாதிரி சவுண்டு, அப்புறம் நரி ஊளையிடுற மாதிரி சவுண்டு, அப்புறம் விஜயா அப்படின்னு வேறு டப்பிங் வாய்ஸ் எல்லாம் பேசி இது ஏன் வீடுன்னு பேச உள்ளார விஜயா பயந்து போய் எழுந்துச்சி உட்காந்துருக்காங்க. இதுக்கு நடுவில் அண்ணாமலை மாத்திரை போட்டு தூங்குறதுனால அவர் இதை கண்டுக்காமல் தூங்குறாரு, சீக்கியா விஜயா அப்படின்ட்டு. இந்த பக்கம் ரோஹிணி நல்லா தூங்க, மனோஜ் மட்டும் பயந்து போய் ஏதோ பயமாக இருக்கே, ஐயோ நம்ம வீட்டை தூக்கிக்க மாட்டிட்டாங்களா முன்னாடியே, அதுதான் நடக்குதா அப்படின்னு அவங்க பயந்துகிட்டே இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இதுக்கு நடுவில் மீனா வேறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க தான் திட்டு வாங்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.